Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Thursdayன்றனால உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் வந்து சாய்பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 3 பைல் வைக்கலாம். லெட்ஸ் see. ப்ளீஸ் ஸ்பிரிட். Pile 1 card please. Pile 1 situation. Maybe this. Pile 2. Pile 3. So let's see. Number 1, sorry, number 2, number 3. So ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. number 1, number 2, number 3. Okay, this is pile 1, pile 2, pile 3. ஸோ உங்களுக்கு இதில் சாய்பாபாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஐ மீன் உங்கள் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான பாபாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்களை மூடிக்கோங்க. breathing, inhale exhale 3 times பண்ணிக்கோங்க. inhale exhale, inhale exhale, inhale exhale. கண்களை திறந்து பாருங்க. without second thought எது சூஸ் பண்ண தோணுதோ அது பாருங்க. இல்லை நம்பர் நினச்சிக்கோங்க 1 2 3. ஓகே, ஸோ லெட் us start with pile 1. மேபி இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தான் இருக்கும். ஸோ ஹாய் பைல் 1, யாரெல்லாம் நம்பர் 1 நினச்சிங்களோ உங்களுக்கான சிச்சுவேஷன் மேபி 1 நினச்சவங்களுக்குலாம் யாரோ சம்வாட் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க மீன்ஸ் ஒரு கான்டாக்ட் கூட போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து ஒரு பர்சன் உங்கள்கிட்ட லவ் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா லவ்வபுளாக வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ ஒன் பர்சன் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஒரு சிலருக்கு வந்து லவ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு பர்சன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இல்லை ஒரு சிலருக்கு லவ்வை தாண்டி வேறு ஏதோ விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஆஃபர் வந்து உங்களை நோக்கி வருது அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே பைல் 1. ஸோ பாபாவுடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் இதுக்கு ரிலேட்டடாக. ப்ளீஸ் பாபா, ப்ளீஸ் ஸ்பிரிட், give me messages for pile 1. அனைத்தும் நலமே. ஸோ வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களை நோக்கி இப்போ வந்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப லவ்வபுளாக தான் இருக்குது, உண்மையாகவும் இருக்கு. அனைத்தும் வந்து நல்லதாகவே உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகே, மேபி ஒரு சிலர் உங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப கேரிங் எடுத்து உங்களை வந்துட்டு எப்போவுமே வழி நடத்தியும் பாதுகாத்தும் வருகிறார். ஓகே, ஒரு சிலருக்கு இது சாய்பாபாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. பாபாவுடைய லவ்வே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது. மீண்டும் நிகழ்வன இல்வாழ்க்கை மற்றும் மறு வாழ்க்கையின் பாடங்கள் நிகழ்வுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நிகழ்வனவே. ஆகவே வாழ்க்கையின் பாடங்களை நன்கு கற்றறிந்து இருத்தல் வேண்டும். ஓகே, ஸோ பாபாவுடைய மெசேஜ் கண்டிப்பாக லெசன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்திருக்கு. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக இப்போ உங்களுக்கான ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் பெற்றோர்களின் அறிவுரைகள் கசப்பாக இருப்பினும் நம்மை தூய்மைப்படுத்தி வளர்ச்சி ஏற்படும். அண்ட் தியானம் செய்யுங்க. ஓகேவா? உங்களுக்கான ஓவரால் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் தேவை அப்படின்றது பார்க்க முடியுது. 1 செகண்ட். ஸோ பெற்றோர்களின் அறிவுரையும் உங்களுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கேட்கணும். கேட்காம இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஓகே, நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் லவ் ஆஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவங்க சந்தோஷப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு வளர்ச்சி வந்து ஏற்படும். ஓகேவா? உங்களால் என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அவங்க கூட டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதோ வாட் எவர் மேபி உங்கள் சிச்சுவேஷன், ரைட்? அண்ட்
எஸ், இதுதான் வந்துட்டு pile 1 உங்களுக்கான பாபாவுடைய மெசேஜை பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஸோ அடுத்ததாக நம்பர் 2 நினச்சவங்க ஃபுல். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு நியூ பிகினிங் போயிட்டுருக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட விரும்பலை. ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு சைல்டிஷாக வந்து போயிட்டு இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம், யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மன ஓட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருக்கும் உங்ககிட்ட அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பறந்துருக்கலாம் உங்களுக்குள்ள, இல்லை சம்வாட் ஒரு விஷயம் நியூவாக வந்து pile 2க்கு வந்து நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. ஓகே, பாபாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். வீண் கவனம் செலுத்தாதே. ஓகேவா? மேபி நீங்கள் வந்து ரொம்ப என்னை ஹாப்பியாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தேவையில்லாமல் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு 90% பார்த்தா கவலையில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க, அது பிரயோஜனம் இல்லை. யூ ஜஸ்ட் பிலீவ் யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஓகேவா? யூனிவர்ஸை நம்பி இந்த ஃபுல் எனர்ஜி மாதிரி இருங்கன்றாரு. ஓகேவா? தேவையில்லாத கவலைகள் வந்து வேண்டியதில்லை, அதை பற்றியே பேசாமல் இது ஜஸ்ட் ஒரு குழந்தை மாதிரியான ஒரு உன்னுடைய ஆட்டிடியூடை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாரு. ஓகே? அண்ட் உனது தனித்துவம், நீ வந்து இப்படி இருக்கிறது தான் உன்னுடைய யூனிக்னஸ். உன்னுடைய வாழ்க்கை பாதை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து வித்தியாசமானது, அது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா உன்னைய மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அது நாட் நெசசரி, அது தேவையில்லை. நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்து. நீ இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கணுமோ அது மேலே அதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து. ஓரல் எனர்ஜி சமப்படுத்துதல், பேலன்ஸ்டாக வச்சுக்கோ. ஓகேவா? எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸாக வச்சுக்கணும். பிராண மூச்சு பயிற்சி தினை மேற்கொள்ளவும். கண்டிப்பாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க டெய்லி. அது ரொம்ப வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகே? ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு அது மாதிரி பாபா கிட்ட வந்துட்டு நீங்கள் அவர் அப்பாவாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களை அவர் குழந்தையாக வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தையாக பார்க்குறாரு அப்படின்றது தெரியுது. ஓகே? ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஓப்பனப்பாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பயந்து தடுமாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதனால நீங்கள் அவர்கிட்ட வந்து ஓப்பனாகவே வந்து ஃப்ரீயாக, ஒரு குழந்தை எப்படி பேசும், எதையும் எதிர்பார்க்காம அப்படி விளையாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே தெரியுது மெசேஜ். ஓகே? எஸ், இதுதான் உங்களுக்கான மெசேஜ் pile 2. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. ஓகே? அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். ரைட்? தேங்க்யூ pile 2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். 5 of Wands. ஸோ 5 of Wands pile 3 உங்களுக்கு வந்து மேபி ஒரு போராட்டம் போயிட்டுருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லைனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கலாம். யூ ஷுட் பி கேர்ஃபுல். இல்லை உங்களுக்கோ யாருக்கோ ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்க்க முடியுது. இது எதுவுமே இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம் வந்து போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே? பாபா இதுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் பாபா. ஸ்பிரிட், ஆழ்ந்த உன் நம்பிக்கை, உனது ஆழ்ந்த உன் நம்பிக்கையானது உன் துன்பங்களையும் கவலைகளையும் அடக்கி மேலோங்கட்டும். ஸோ நம்பிக்கை வை. நீ எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உனக்கு வந்து போராட்டங்கள் இருந்தாலும் சரி, யார் எப்படி உன்கிட்ட நடிச்சிட்டு இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மேலே வந்துட்டு நீ முழு நம்பிக்கை வை, நான் வந்து உனக்கு ப்ரொடெக்ஷன் தரேன் அப்படின்றாரு. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் லைஃபே வந்து ஒரு போராட்டமாக இருக்குது, ஒரு ப்ரொடெக்டபுளாக இல்லை, ஒரு பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என் மேலே ஒரு நம்பிக்கை, நீ வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து
வீண் போகாது அப்படின்னு சொல்றாரு. துன்ப அனுபவங்கள். மேன்மையான ஆன்மாக்கள் எல்லாம் துன்ப அனுபவங்களிலிருந்து கற்றுணர்ந்து நன்கு அறிந்து எழுந்தவர்கள் ஆவார்கள். இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டம் எல்லாமே உனக்கான ஒரு அனுபவத்தை தரும். ஓகேவா? இந்த பிரச்சனையில இருந்து நீ லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கணுமே தவிர இதுல சோர்ந்து போயிடக்கூடாது. இதுல இருந்து என்ன லெசன்ஸ் கிடைக்குதோ அதை உன் லைஃபுக்கு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ரைட். வாழ்க்கை ஒரு புத்தகம். வாழ்க்கை புத்தகத்தில் சில கெட்ட அத்தியாயங்கள் இருக்கலாம். நம்பிக்கை வைத்திருந்தால் நல்லவைகளும் வருவது நிச்சயம். ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. உங்களுக்கு நம்பிக்கை தேவை. இப்போதைக்கு உங்களுக்கான அடுத்த பக்கம் ரெடியா இருக்கு. இந்த பக்கத்துல பிரச்சனைன்னு இருக்குது அப்படின்னா எல்லா பக்கமும் வாழ்க்கையில உள்ள வாழ்க்கை ஒரு புத்தகமா நினைச்சீங்கன்னா அதுல உள்ள எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை அப்படின்றது கிடையாது. இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்றாரு. அததான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றாரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களுடைய போராட்டமான சூழ்நிலை மாறும். ஆனா ஒண்ணு முக்கியம், நீங்க இந்த சூழ்நிலையில இருந்து லெசன்ஸை எடுத்துக்கோங்க, அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். அந்த லெசன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் அதிலே போய் சிக்க கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான அதாவது சந்தோஷம் அப்படின்ற பக்கம் தயாரா இருக்குது. இப்போதைக்கு இதை நீங்க கடந்து வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அவர் மேல உள்ள நம்பிக்கையினால நீங்க இதை கடந்து அடுத்த ஒரு நல்ல கட்டத்துக்கு போவீங்கன்னு சொல்றாரு. ஓகே, பைல் 3. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.